श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सकना भवतु सकनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி. நாரதர் பக்திக்குண்டான லட்சணங்களை சொல்றாரு. அப்போ முக்கியமான அவர் சொல்ற வார்த்தை துவைத பக்தி அத்வைத பக்தி. அதுதான் அஸ்திவாரம் இந்த சூத்திரங்களுக்கே. துவைத பக்தி என்பது ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் துவைத பக்தி. எனக்கு எப்படி இறைவனை வழிபடணும்னு தோணுதோ அதன் பிரகாரம், அல்லது என்னோட பேரண்ட்ஸு முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி வழிபடுறதுங்கிறது இன்ஃபார்மல் பக்தி. அதுக்கு அடுத்த லெவல் ஃபார்மல் பக்தி, துவைதம் தான். இன்ஃபார்மல் பக்தியிலே துவைதம் தான், நான் வேறு இறைவன் வேறு, துவைத பக்தி. அதுக்கு அடுத்தது ஃபார்மலுக்குள்ள வர்றோம். ஃபார்மல் பக்தியிலே துவைதம் தான், நான் வேறு இறைவன் வேறு. இறைவனிடம் நான் எனக்கிட்ட குறைகளை சொல்றேன், கேட்டு பெறுகிறேன். ஆனா என்ன ரெண்டு பேத்துக்குள்ள வழிபாட்டுல வித்தியாசம்னா, இவங்க முறைப்பட்ட வழிபாட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வரும்போது அவர் குரு என்ன பண்ணுவாரு, முறைப்படி எப்படி அந்த தேவதையை வழுத்துதல், எப்படி அர்ச்சனம், எப்படி வந்தனம், எப்படி பாராயணம், எப்படி பூஜை, இதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த தேவதையை வழுத்துதல் அப்படிங்கிறது ஃபார்மல் பக்தி. அப்போ அங்கேயும் துவைதம். அதுக்கப்புறம் கர்மயோகத்துக்குள்ள வர்றதும் ஃபார்மல் பக்தி. உபாசனை இப்ப பண்றீங்க பார்த்தீங்களா, மெடிடேஷன், இதுவும் ஃபார்மல் பக்தி, துவைத பக்தி. இறைவன் வேறு நான் வேறாக நினைத்து வழிபாடுகள் பண்றோம், கர்மயோகம் பண்றோம், தியானம் பண்றோம். கர்மயோகமும் தியானமும் எங்க வருது, ஃபார்மல் துவைத பக்தி. இதுக்கு அடுத்தது இதில் முயற்சி செய்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரவணம், குருமுகேன சாஸ்திரத்தை கேட்கறது, மனனம், அதில் இருக்கிற சந்தேகங்களை விளக்கி கொள்ளுதல், அதுக்கப்புறம் டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர், நிதித்தியாசனம். அதன் மூலியமாக எங்க போறாம, அத்வைத பக்தி. அத்வைத பக்திங்கிறது பக்தி டுவர்ட்ஸ் பகவான் ஈஸ்வரா, நோ டவுட் இந்த பிரேமம், பரப்பிரேமம் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா, ஆல் தேவதாஸ். ஆனா என்ன தெரியும், அத்வைத பக்திக்கு வந்தவங்க அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கும், அத்வைத ஞானத்தினால் அவர்கள் இருக்கிற பக்திக்கு பேரு அத்வைத பக்தி. அத்வைத ஞானம் இஸ் ஈக்குவல் டு அத்வைத பக்தி. அப்ப அவங்களும் யார சார்ந்து இருப்பாங்க, ஈஸ்வரிடம் சார்பு இருக்கும். எப்படி நீங்க கர்மயோகத்துல ஈஸ்வரனை சார்ந்து இருக்கிறீங்களோ, உபாசனையில இப்ப நம்ம ஈஸ்வரனை சார்ந்துதான் ஒரு தேவதையை சார்ந்து உபாசனையை பண்றோம், சார்பு இருக்குதோ அதை போல் அத்வைத பக்திக்கு வந்தவருக்கும் ஈஸ்வரன் மீது சார்பு இருக்கும், பக்தி இருக்கும், ஆசிரியம். ஆனா என்ன மாற்றம்னா, அந்த ஈஸ்வரன் என்னை தவிர்த்து வேறல்லங்கிற அறிவோடு அவர் ஈஸ்வர வழிபாடு பண்ணுவாரு. வழிபாடு பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏன்னா சொசைட்டிக்கு பெரிய டவுட்டு. அது ஒரு ஆச்சாரியர் ஒரு பாடம் எழுதியிருப்பாரு, இறைவா எனக்கு என்னை எப்படியாவது சாஸ்திரத்துக்குள்ள உள்ள விட்டுறாத, எது வேதாந்தத்துக்குள்ள என்னை விட்டுறாத, எனக்கு துவைத பக்தி தான் பிடிச்சிருக்கு, அத்வைத பக்தி எனக்கு பிடிக்கல, எனக்கு வேதாந்தம் உபனிஷத்துக்கெல்லாம் எது வேண்டாம், நான் காலையில் எந்திரிச்சு உனக்கு நைவேத்தியங்கள் படைத்து பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட்டுட்டு நான் எங்க போக விரும்பல, அத்வைத பக்திக்கு நான் போக விரும்பலிங்கிற பாடல் நமது கலாச்சாரத்தில் இருக்கிறது. they don't want to come to. ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க, அதைத்தான் இங்க பதில் சொல்றேன். நாரதர் ஏன் அவங்க அதை அப்படி பேசுறாங்க, என்ன அவங்களுக்கு தெரியல, பயம். என்ன பயம், உருப்படியா நான் இப்ப வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், இப்ப தேவதைகளை அந்தந்த நேரத்துக்கு பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன கஷ்டமா வந்தா நான் கேட்டுட்டு இருக்கிறேன், வேணுங்கிறத அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பரஸ்பரம் பாவயந்தக அப்படி நீட்டா போயிட்டு இருக்குது.
இதை விட்டு போட்டு நான் இறைவனும் நானும் ஒன்றுன்னு போய் கடைசியில் திரிசங்கு சொர்க்க மாதிரி கடவுள் இல்லைங்கிற கேட்டகரிக்கு நான் இல்லாம கடவுள் இருக்கிறாங்கிற கேட்டகரிக்கு நான் இல்லாம திரிசங்கு லோக்கம் போற மாதிரி என்னுடைய நிலைமை அந்தரத்தில் ஆட்டம் கண்டுவிடும் என்று பயப்படுகிறார்கள். அதை விளக்குறதுக்கு தான் நாரதர் இந்த இடத்துல சூத்திரத்தை அமைத்திருக்கிறார். இது போன கிளாஸ்ல பார்த்தோம். உண்மையில் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருபடாத ஒரு முந்திரி தான் உதாரணம் கொடுத்தோம். வருபடாத முந்திரியை சாப்பிட்டீங்கனாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுதான் துவைத பக்தி. அது ஃபார்மலுக்குள்ள வந்த துவைத பக்திங்கிறது வருபடாத ஒரு ருசி இருக்கும், இல்லைன்னா சொல்லல, இருக்கும். ஆனா அத்வைத பக்திங்கிறது வருபட்ட முந்திரியை போல் ருசி அதிகம்தானே தவிர, ஈடுபாடு பக்தி அதிகம்தானே தவிர குறை ஒன்றும் அங்கு இல்லை. பயப்படாம வேதாந்த வகுப்புக்கு வாங்க, பயப்பட வேண்டாம். என்னன்னு ஐயோ நான் கும்பிட்டு இருந்த சாமியில விட்டு போட்டு நானே கடவுள்னா எந்த சாமியை போய் கும்பிடுறது, அப்ப எனக்கு வேணும்னா யாரிடம் போய் கேட்பது? குழப்பம் தேவையில்லை. உங்களுடைய பக்தி அங்கு பரிணமிக்கிறது, பரம பக்திக்கு போகிறோம். ஏன்? அத்வைத பக்தியினுடைய அத்வைத பக்தியை பெற்றவன், அத்வைத ஞானத்தை பெற்றவன் ஆத்ம ஞானி. அவருக்கு என்ன தெரியும்? அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் துவைத பக்தி எப்படி இருக்கும்? நான் வேறு இறைவன் வேறுன்னு அவர் வழிபட்டு இருந்திருப்பார் இல்லையா இறந்த காலத்துல. அதை வழிபட்டுட்டு தானே அவர் அத்வைத ஞானத்தை பெற்றிருக்காரு. அவருடைய பக்தியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த துவைத பக்தியில் இருந்துதான் நான் இங்க வந்திருக்கிறேங்க போது அவர் அதை எப்படி வேண்டாம்னு உதாசீனம் பண்ணுவாரு? துவைத பக்தியில மட்டும் நின்று கொண்டு அத்வைதத்துக்கு வராதவர்களுடைய பக்தியை விட அத்வைத பக்திக்கு வந்து ஒருத்தர் வழிபாடு பண்றான் பாருங்க, டெஃபினெட்லி he will be the great. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பக்தியின் மூலியமாகத்தான் நான் படியேறி வந்து இந்த ஒரு மோட்சத்தை, ஆனந்த பிராப்தியை, துக்க நிவிருத்தியை அடைந்திருக்கிறேன். அப்படிங்கும்போது அவருக்குள்ள எப்படி பக்தி குறையும்? அது ஏதோ ஒரு பக்தி வச்சுக்கணும். எப்படி அவருக்குள்ள பக்தி குறையும்னு எதிர்பார்க்கிறாங்க? இந்த ஒரு குரூப்பே இருக்குது, இதுக்குள்ள வரக்கூடாது. அதான் சொன்ன ஒரு பாடலே இருக்குது, இறைவா என்னை கொண்டு அந்த பக்கம் விட்டுறாத, நான் இங்கேயே துவைத பக்தியிலேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு அதை பார்த்தாவே பயமா இருக்குதுன்னா அறியாமை. ஏன்னா அங்கதான் இவங்க பக்தி முழுமை அடைகிறது, பூரணமாகிறது. எங்க? அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். அது தெரியாம அவங்க பேசுறாங்கிறது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி பாடல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா படிக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, ஏதோ நாம வாட்டுக்கு கோயிலுக்கு போனா அது வேண்டிக்கிட்டு இருந்தோம், இறைவன் வேறு, அவரு வைகுண்டத்தில் இருக்காரு, காசியில் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, இறைவா எனக்கு வேணுங்கிறது கொடுன்னு வேண்டிக்கிட்டு பொட்டாட்டு இருந்தோமோ. இந்த வேதாந்த வகுப்புல போனதுக்கு அப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் பண்றாங்களோ, பக்தியே இல்லாம சில பேர் நம்மள எங்கிட்டே கேட்பாங்க, எனக்கு முதல்ல இருக்கிற மாதிரி இப்ப பக்தி குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது, எனக்கு முதல்ல இருந்த மாதிரி பக்தி இல்லை அப்படின்னா பக்தி மெருகாகுது. ஏன்? பிரம்மம் அத்வைதம்னு என்னங்க? பிரம்மம். சோ இந்த பிரம்ம தத்துவம் அத்வைதம்னு இரண்டற்ற ஒன்று, அப்படிதானே? அப்படின்னா என்ன? பிரம்மம் இல்லையா? அத்வைதம்னு என்னங்க? பிரம்மம். ஆச்சா, அந்த அந்த பக்தி அத்வைத பக்தி இஸ் பிரம்ம பக்தி இல்லையா? எங்க அதுக்கு என்ன நீங்க மீனிங் கொடுப்பீங்க? அத்வைத பக்தினா என்னது? அது என்னமோ துவைதத்து மாதிரி இன்னொன்னு என்ன? அப்படி இல்லை, பிரம்மம். பிரம்மம் அத்வைதம். அது பாருங்க, அந்த அத்வைதம் பிரம்மம் அத்வைதங்கிற வேர்டு இப்ப நான் ரீப்ளேஸ் பண்றேன், வாலண்டரா டெலிபரேட்லி பிரம்மம் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் அந்த அர்த்தம் புரியும். அங்க நீங்க ரீச் ஆகலினாலும் என்ன அர்த்தங்கிறது புரிஞ்சுக்கலாம். அத்வைதம் மீன்ஸ் பிரம்ம. நீங்க பாருங்க, பிரம்மம் இஸ் சப்போர்ட்டிங் த துவைத பிரபஞ்சம். துவைத பிரபஞ்சம் எதுல நிக்குது? இந்த துவைத பிரபஞ்சம். அது எப்படி அந்த அத்வைத பிரம்மம் வந்து எதிர்ப்பா இருக்கும்? துவைதத்துக்கு அத்வைதம் எப்படி எதிர்ப்பு ஆகும்? ஏன்? அதுதான் துவைதத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, பிரபஞ்சத்தையே. தேவதைகளை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அத்வைத பிரம்மம் எப்படிங்க துவைதத்துக்கு அகைன்ஸ்ட் ஆகும்? சிந்திச்சு பார்க்கணும். துவைத பிரபஞ்சம் இஸ் கிரியேட்டட், துவைத பிரபஞ்சம் இஸ் சஸ்டைன்டு இல்லையா? அண்ட் லயம் பை யாரு?
அத்வைத தத்துவம். இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ற அந்த அத்வைத பிரம்மம் எப்படி துவைதத்துக்கு அகேன்ஸ்ட் ஆகும்? இதெல்லாம் பாயிண்ட் டு பி நோட்டட். ஏன்னா யூ வில் பி கன்ஃபியூஸ்ட் பை தோஸ் ஃபெலோஸ். என்னென்ன நீ அங்க போயிட்டியா வேதாந்தத்துக்குள்ள, நீ கடவுளே இல்லைன்னு சொல்ல போற? எப்படி கடவுளே இல்லைன்னு சொல்ற கேட்டகரி அவன் வேற. இங்க நாம என்ன சொல்றோம்? என்னை தவிர்த்து கடவுள் வேறாக இல்லைன்னு சொல்றமே தவிர கடவுள் இல்லைன்னா யாரும் சொல்லுவார் இல்லை. புரிஞ்சுங்களா? அடுத்தது அத்வைத ஞானத்துக்கு வாங்க. இப்ப அத்வைதம் என்னங்க? ஃபர்ஸ்ட் பிரம்மம். அடுத்த அத்வைதம் என்ன? இட் இஸ் அ ஞானம். அத்வைத ஞானம் ஆல்சோ எதுக்கு அப்போஸ் இல்ல? துவைத ஞானத்துக்கு எதிர்ப்பல்ல. அத்வைத ஞானம் எப்படி பிரம்மம் பார்க்க. அடுத்து என்ன வேர்டு போடுறதுக்கு? அத்வைதத்துக்கு ஞானம்னு போட்டு பாருங்க. அத்வைத ஞானம் அது எப்படிங்க துவைத ஞானத்தை அப்போஸ் பண்ணும்? துவைத ஞானத்தில் இருந்து நான் வேறு, மனம் வேறு, நான் வேறு, புத்தி வேறு, நான் வேறு, உடல் வேறுன்னு இருந்து அப்ப அந்த துவைதத்தை அந்த துவைத புத்தியில யூஸ் பண்ணித்தான், அந்த மிரரை யூஸ் பண்ணித்தான் என்ன பாக்குறேன் நானு? என்னுடைய உருவத்தை நாங்க பாக்குறேன் இல்லைங்களா? என் மனதை துவைதமாக இருக்கிற என்னை தவிர்த்து வேறா இருக்கிற மனம், என்னை தவிர்த்து வேறா இருக்கிற புத்தியை யூஸ் பண்ணித்தான் அவன் எங்கேயே வர்றான்? அத்வைத ஞானத்துக்கு வர்றான். அப்ப அத்வைத ஞானம் எப்படி துவைத ஞானத்துக்கு அப்போஸ் ஆகும்? எப்படி ஆக முடியும்? சிந்திக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அத்வைதம் பிரம்மம் இஸ் த சப்போர்ட் சஸ்டை கிரியேட்டட். அத்வைதக்கு பிரம்மம் தான் என்ன பண்ணுது? கிரியேட்டட் சஸ்டைன் நாளைக்கு லயம் பண்ற தத்துவம் எப்படி அதுக்கு அகேன்ஸ்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அத்வைத ஞானம் எடுங்க. அவனுக்கு அத்வைத ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தெரியும்? இந்த எண்ணை தவிர்த்து வேறாக இருக்கிற இந்த மனம் புத்தி உடலை யூஸ் பண்ணித்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அச்சா எப்படிங்க உடலை நீ இந்த உடல் வேண்டான்னு கத்தி எடுத்து குத்திடுவாரா என்ன அவரு? இதை யூஸ் பண்ணித்தான் அவருக்கு அந்த ஞானத்துக்கே போயிருக்காரு. சிந்திச்சு பாருங்க எப்படி அவர் அதை எதிர்ப்பாரு. எது? துவைத ஞானத்தை. ஒரு அத்வைத ஞானே எப்படி துவைத ஞானத்தை, ஏன்னா துவைத ஞானம் இருந்தா தான் சாப்பாடு வேற, நான் வேற, இது என்னோட வாயு வேற, சாப்பாடு வேறேன்னு எடுத்து வாயுக்குள்ள சாப்பாட்டை போட முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இஸ் துவைத புத்தி. இது தண்ணி, தாகம் எடுத்தா தண்ணி எடுத்து குடிக்கணும். இது உணவு, பசிச்சா சாப்பிடணும். இந்த உறவுகள் இந்த உறவுகள் எனக்கு என்ன சொல்ற உறவுகளாகட்டும் தேவதைகளாகட்டும் எல்லாமே துவைதம் தான். உணவாகட்டும் தண்ணீராகட்டும் என்னை தவிர்த்தது வேறானங்கிற அறிவில் தான் அவர் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க அதுக்கு அப்போஸ் ஆவாரு? நெவர். இட் இஸ் நாட் பாசிபிள். சிந்திக்கிற சக்தி கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ நான் அதுக்குள்ள வந்துட்டேனா, எது வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டேனா, ஐயோ நான் எங்கேயோ கிருஷ்ணா 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 நான் பாட்டுக்கு சிவனே கடந்தேன், இங்க கொண்டாந்து விட்டா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க. முட்டாள்தனம். ஒன்றை அறிந்து அதனுடைய கோல் ரீச் ஆகிற வரைக்கும் கத்துக்கணும். உள்ள வந்தோடனே எந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. உள்ள வந்தோடனே வேதாந்தம் உள்ள வந்தோடனே என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஐயோ ஃபியூச்சர்ல இப்படி போயிருவணும், அப்படி போயிருவணும், பக்தியே இல்லாம போயிருவணும், கேள்விகள் எங்கிடமே இருக்கு. அதனாலதான் அழுத்த திருத்தமா சொல்றேன், வெறும் துவைதத்தில் உட்கார்ந்து இருக்கிறனுடைய பக்தியினுடைய லெவலை விட அத்வைத, ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பக்தி பாத்தீங்கன்னா வெரி, அந்த பக்தியோட குவாலிட்டியை பாருங்க, they are on very safer side. அத்வைத பக்தி they are completely on the safer side. ஆனா துவைத பக்தியில் இருக்கிறவங்க சேஃபர் சைடுன்னு சொல்ல முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க என்ன அர்த்தத்தை நான் இதை சொல்றேங்கிறத நீங்க எடுத்துதான் கொடுக்க முடியாது. சிந்திக்கு நீங்க தான் சிந்திக்கணும். ஏன் இங்க என்ன ஜஸ்ட் என்னது பிலீஃப். நீ துவைத பக்தியில என்ன இருக்கு? கடவுள் இருக்காரு நம்பு. அதனால இந்த காலத்து குழந்தைங்க நம்ப மாட்டேங்குது, எங்க காமிங்குது. ஸோ ஜஸ்ட் பிலீஃப், கேட் ஆன் த வால். துவைத பக்திங்கிறது என்னது? கஷ்டம் வந்தா ஐயோ கடவுளே இல்லையே மனசு தோணுது. கஷ்டம் நல்லா நிறைய பகவான் கொடுத்துட்டானா பகவான் கொடுத்துட்டார் பகவான் கொடுத்துட்டார் தோணுதா இல்லையா? இது என்னது? கேட் ஆன் த வால். பிலீஃப் இஸ் கேட் ஆன் த வால். இப்படியும் குதிக்கலாம் கேட்டு, அப்படியும் குதிக்கலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி. இது இட்ஸ் நாட் அ குவாலிட்டி. இந்த இடத்துல குவாலிட்டி ஆஃப் பக்தி எப்படின்னு பாருங்க. அத்வைத பக்திக்கு வந்தவனுடைய நிலைமையை பாருங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். அவரை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிறது ஃபேக்ட். இங்க என்னது? பிலீஃப். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுதா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பிலீஃப் அண்ட் அ ஃபேக்ட்? யோசனை பாருங்க. இப்ப நான் கைக்குள்ள என்ன வச்சிருக்கேன், நம்பிக்கைக்கும் ஃபேக்டுக்கும் என்னன்னு பாருங்க.
இப்போ நான் கையில் ஒன்று இப்படி காமிக்கிறேன். பிலீஃபுங்கிற வரைக்கும் எப்படி இருப்பீங்க? உள்ள என்ன இருக்கும்? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, இப்படி இருக்குமா, அதுவாக இருக்குமா, ரப்பராக இருக்குமா, அதுக்குள்ளே அடங்குறக்கூடிய திங்கள்லாம் பண்ணுவீங்க. தோடா இருக்குமா, நக்கற தோடா இருக்குமா, இல்லை வேற ஏதாச்சும் இருக்குமா, இருந்தால் கொடுக்குறேன். ஒரு ரூபா காசாக இருக்குமா, இல்லை 10 ரூபா காசாக இருக்குமா, இப்போ 1000 ரூபா கூட காசு வந்துருச்சு, காசாக இருக்குமா, இப்படி தானே இருக்கிறோம். இது துவைத பக்தி. அத்வைத பக்தி என்ன தெரியுங்களா? கையை திறந்து காமிச்சாச்சு, என்ன பொருள் பார்த்துட்டீங்க, என்ன ஆசிலேஷன் அங்கே வரப்போகுது, மனதிற்குள் என்ன ஆசிலேஷன் வரும் என்னன்னு பார்த்தாச்சு, கையை திறந்தாச்சு, உள்ள என்னன்னு பார்த்துட்டீங்க. அத்வைதம்னா அதுங்க ஃபேக்ட், இதுதான் இருக்குது. அப்போ எங்க ஆசிலேஷன் வரும் பக்தியில்? there is no need of, ஏன்னா அவர் பார்க்கறது ஃபேக்டை பார்க்குறாரு. இங்கே எங்கே உட்காந்துருந்தாரு ஃபர்ஸ்ட்? அவர் அப்படித்தான் எங்கே உட்காந்துருந்தாரு? கேட் அண்ட் த வால். பக்தி. கஷ்டம் வந்தா இப்படி, நல்லது வந்தா இப்படி, பகவான் கொடுக்குறார், ஐயோ கொடுக்க மாட்டேங்கிறார், புலம்பல் புலம்பல் புலம்பலோ புலம்பல். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும்? ஃபேக்ட். எங்க ஆசிலேஷன் வரும்? எங்க தடுமாற்றம் வரும்? பக்தியில எப்படிங்க தடுமாற்றம் வரும்? அப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் துவைத பக்தி என்ன, the quality of அத்வைத பக்தி என்னன்னு தெளிவாய்க்கணும். அத்வைத பக்தி இஸ் நாட் opposing துவைத பக்தி. அத்வைத பக்தி will not destroy the துவைத பக்தி. அத்வைத பக்தி will not destroy, ஏன்னா அதுதான் பயப்படுறாங்க. அத்வைத பக்தி will not destroy your துவைத பக்தி. துவைத அதுக்கு மேலான பக்தி எது? துவைத பக்திக்கு மேலானது என்னது? அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், அத்வைத பிரம்ம தத்துவம். நீங்க எதை வேணா ரீப்ளேஸ் பண்ணுங்க, அந்த அத்வைதம் எது கிரேட்? இந்த ஹோல் பிரபஞ்சம், துவைத பிரபஞ்சம் இஸ் சப்போர்ட்டட், கிரியேட்டட், சஸ்டைன்டு பை துவைத பக்தி, அத்வைத பக்தி. இந்த அளவுக்கு நம்ம கிளியரா இருக்கணும். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இது. ஏன்னா பிகினிங்ல அப்படித்தான் தெரியும், ஐயோ முதல்ல என்னமோ ரொம்ப பக்தியா இருந்த மாதிரி இருந்தது, இப்ப என்னமோ எனக்கு பக்தியே இல்லாத மாதிரி இருக்குது. எதையுமே சாமிகிட்ட போய் நின்னா முதலில் அதை கொடு இதை கொடு இதை கொடு, புலம்பலோ புலம்பல். இப்ப போய் நின்னா ஒண்ணுமே கேட்க தோண மாட்டேங்குதே, பயம் உள்ள, ஐயோ நான் பக்தி குறைஞ்சிட்டு வருதான்னு. இல்ல, பகவான் வில் பி மோர் ஹாப்பி. ஏன் தெரியுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதையுமே பகவான்கிட்ட புலம்புலிங் போது, பகவான் அது எந்த தேவதையான எடுத்துங்க, அது ஈஸ்வர தத்துவம், நம்ம தேவதையா பார்க்கறோம், கண்டிப்பா ஹி வில் பி மோர் ஹாப்பி. என்னங்க லாஜிக்கு? என்ன அவர் என்னடா வந்தான் அப்பெல்லாம் ஏதாவது கேட்டுட்டு இருப்பான், இப்ப என்னமோ வர்றான் போறான் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், அப்படியே நினைப்பாரு. நான் சொல்லிட்டேன் ஒரு லாஜிக்கு. நீங்க ஒரு குழந்தைய பெற்று வளர்த்துறீங்க, ஒரு உதாரணம் ஏதாவது உதாரணம் கொடுங்க, எங்களுக்கு ஈஸியா புரியுதுங்கிறீங்களா? அதுக்கு அடுத்த உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு குழந்தைய பெற்று வளர்த்துறீங்க, குழந்தை உங்களை சார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமா? அந்த பையன் வளர்ந்து சம்பாதிச்சு பைனான்சியல், அந்த குழந்தை வளர்ந்து பினான்சியலா அவன் நின்று அம்மா உனக்கு வேணுமா நான் தர்றேன்னு சொல்றதுல ஹாப்பியா? அஸ் அ மதர் நினைச்சு பாருங்க. பினான்சியலா காலேஜ் படிக்கும் போது இது பண்ணான்னு அதுக்கு வீட்டுக்கார வேற சண்டை வேற கட்டணும், அவன் வேற பணம் கேட்டான், ஐயோ ஏன் அன்னைக்கு போன மாசம் 1000 கொடுத்தேன், 10 நாளைக்கு மேலே 1000 கொடுத்தேன், அதுக்கு என்ன செலவு பண்ண? இவர் கெஞ்சி கூத்தாடி அப்படித்தானே போராட்டம். சரி, சுயமா சம்பாதிக்கிற அம்மா நிலமை வேற, அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த காலத்துல. அப்பெல்லாம் நாங்களும் அப்படி இல்லை, கெஞ்சி கூத்தாடு. அவன் அம்மா ஒரு 1000 அம்மா பர்த்டே பார்ட்டிமா ஒரு 500 ரூபா அனுப்ப சொல்லுமா, அப்பா இங்க கேட்ட 500 ரூபாய் 100 ரூபாய் கேக் வாங்கி கொடுத்த பார்த்தா அது சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்லி இவர். இப்ப என்ன நடக்குது? டிபெண்டன்ட் போது நமக்கு எப்படி இருந்தது? ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். அவனுக்கு அவனை பற்றி சாட்டிஸ்ஃபை பண்றதா, இவர்கிட்ட 2 பேர்த்தையும் மாட்டிட்டு நாம மாட்டிட்டு முழிக்கிறமேங்கிற உணர்வு ஒரு தாய்க்கு நிம்மதியா? அவன் சம்பாரிச்சு அவன் காலில் அவன் நின்றுட்டு அம்மா அப்பா எந்த எனக்கு பண்ண டிரான்சாக்ஷன் இனிமேல் வேண்டாம் சொல்ல மாட்டான். அதான் நடக்குது. நான் சம்பாதிச்சுக்கிறேன், அப்பா பார்த்து ஆட்டோமேட்டிக் நிறுத்திடுவார், அது வேற விஷயம். அவன் வேண்டாலும் சொல்ல மாட்டான். ஆனால் என்ன நடக்குது? எனக்கு வேண்டாம், அம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, பணம் தர்றேன். அப்படிங்கும்போது எதுங்க அம்மாவுக்கு எது நிம்மதி? அதை போலதான் இறைவனை வைங்க. இப்ப அம்மாங்கிற ஸ்டேஜ்ல இறைவனை வைங்க. இந்த தேவதை இஷ்ட தேவதை நீங்க என்ன காலைல தியானம் பண்ணீங்களோ அந்த தேவதையை வைங்க சொல்றேன். எந்நேரம் காதுல ஓட்ட விடுற அளவுக்கு, இது ட்ரம் இயர் ட்ரம் நான் சொல்றேன், காதுல ஓட்டையில இயர் ட்ரம்ல ஓட்டையாகிற அளவுக்கு ஒயின்னு பேசிட்டு இருக்கிறது இறைவனுக்கு பிடிக்குமா? டிபெண்ட், எதுக்கு எடுத்தாலும் போய் டிபெண்ட், அது பிடிக்குமா? இல்ல, இறைவா என்னோட பிரச்சனையை நான் என்னது அகம் என்ன சொல்லுது, நித்திய முக்த சுபாவ, அதை என்ன சொல்லுது,
ஆத்ம நித்திய ஆனந்தத்தை பெற்றுவிட்டேன் இறைவா. நீ கொடுத்த சாஸ்திரத்தை குருவை யூஸ் பண்ணி நான் பெற வேண்டியது எதை ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்தோம் அதை நான் பெற்றுவிட்டேன் இறைவா. இறைவாங்கிறத உங்க இஷ்ட தேவை போட்டுக்கணும். எல்லாத்தையும் பெற்றுவிட்டேன், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தியில் இருக்கிறேன் இறைவா. உனக்கு நன்றின்னு வந்து நிக்கிறவனை பிடிக்குமா, இந்த நொஞ்சொஞ்சொஞ்சொன்னு பிடிக்குமா? இதுதான். ஏன்னா சொசைட்டிக்குள்ளீங்க இது பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வேதாந்தத்தை ஒதுக்குறதுக்கு காரணமே இதுதான். அங்க போனா உங்களுக்கு பக்தி குறைஞ்சு போயிடும். நெவர். இறைவனுக்கும் சரி. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், நீ கொடுத்த சாஸ்திரத்தை, நீ கொடுத்த குருவை பயன்படுத்தி நான் யோசனை பாருங்க. ஒரு மனிதன் அங்க நின்று இறைவன்ட்ட வேண்ட இஷ்ட தேவதை வச்சுக்கோங்க. நீ கொடுத்த சாஸ்திரத்தையும் குருவையும் பயன்படுத்தி ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். நீங்க எதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்தீங்களோ நான் அதை பெற்றுவிட்டேன். அந்த சரீரத்துடைய பலனை நான் பெற்றுவிட்டேன். ஆனந்த பிராப்தியில் இருக்கிறேன், துக்க நிவிருத்தியில் நான் இருக்கிறேன், மோட்ச சொரூபத்தை என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. அப்படிங்கிறப்ப நீங்க அங்க போய் என்ன கேட்பீங்க? தேங்க்யூ. எதுக்கு? இந்த சரீரத்தை கொடுத்ததற்கு, இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததற்கு. கர்ம பலன் என்னதாக இருக்கலாம், ஆனா கொடுத்தது நீ. யாருங்க பிடிக்கும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இதுக்கு பயப்படுறதுக்கு பயப்படுறதுங்கிறது ஒரு தவறான நோஷங்கிறதுக்காக இந்த இடத்துல வியாசர் என்ன பண்ணி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பக்தியுடைய இதுதான் வருது. அதனுடைய தன்மை என்னங்கிறது இன்ட்ரோடக்ஷன் இப்ப நான் கொடுத்தேன். புரியுதுங்களா? இதுதான் துவைத பக்தி, அத்வைத பக்தியுடைய மகிமா. ரெண்டும் வேண்டும். அத்வைதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் we are not opposing துவைத பக்தி. It's needed for the development. It is not the goal. Is the teaching. Dvaita Bhakti is not a goal. It is needed stepping stones. எது? to reach Advaita Bhakti. இந்த ஃப்ரேம் மண்டைக்குள்ள செட் பண்ணி வச்சுக்குங்க, பிரச்சனை வராது. ஆச்சுங்களா? இப்ப நான் அடுத்த சூத்திரம் போறேன். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னா, இப்ப நாரதர் என்ன சொல்றாரு? பக்திக்கு வியாசர், கர்கக, சாண்டில்யக, அடுத்து நாரதர். இவங்க 4 பேர். நாரதர் அவரு பக்திக்குண்டான டெஃபினிஷன். இப்ப நான் முதலே சொன்னேன், பக்திக்குண்டான டெஃபினிஷன் கொடுக்கும்போது ஈஸ்வர பரம பிரீத்திங்கிறதுல மாற்றம் கிடையாது. பக்திங்கிறது நமக்கு மேலான ஒரு விஷயத்தில், பரம ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். பிரேமம்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த டெஃபினிஷன் மாற்றம் கிடையாது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். நான் முதலே சொன்னேன், ஒரு தாய் ஒரு குழந்தையிடம் அன்பை வெளிப்படுத்துறது. சில தாய் கிள்ளி வைப்பாங்க, சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் பாடுவாங்க. ஏதோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பக்தியில் எப்படி மாறுபாடு இருக்குன்னு பாக்குறமே தவிர எதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னடா அது, இவர் ஒரு வியாசர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, இவர் ஒரு கர்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, சாண்டில்ய ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, நான் எதைங்க ஃபாலோ பண்றது? டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பக்தி எல்லாமே சிறந்தது. தெரியுங்களா? எந்த எக்ஸ்பிரஷன் என்னதான்? நீங்க மாரியங்கோயில கோயில போய் முன்னால் நின்று ஆடுறாங்க பாருங்க, அதுவும் ரஜோகுண பீப்புளுக்கு உகந்த டான்ஸ் தான். There is nothing wrong in that. அந்த குணத்துக்கு அவங்களுடைய பக்தியோட வெளிப்பாடு அப்படித்தான் இருக்கும். டோன்ட் கிரிட்டிசைஸ். அப்ப இது அதை குத்திட்டு போறாங்க பாருங்க, பார்த்தாவே நமக்கு அப்படியே உடம்புல அப்படியே ஒரு மாறு இருக்கும். பின்னா அந்த தமோ குண பீப்புளுக்கு அது பிடிக்கும். allow them to do. don't criticize. பக்தியோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க. தமோ குணத்தோட பீப்புள், ஏன்னா அவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு பக்தி இல்லாம இருக்குன்னு யார் சொன்னா? தமோகுண பீப்புளோட இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ரஜோகுணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுறது. இங்கிருந்து பழனி என்ன பண்றது? செருப்பு இல்லாம நடக்கிறது. என்னத்தை காமிக்குது அது? ரஜோ. இல்லைன்னு நம்மளால நடக்க முடியாதுங்க. எதனா இல்ல முடியாது. சோ அவங்களுடைய வழிபாடு அப்படித்தானா? லெட் them do. அப்படியாவது பக்தி உள்ள இருக்குதே, சேஃபர் சைடு. பகவானை விடலையே அவங்க. they are not in adversity. The people who are என்ன சொல்றது, people who are criticizing those people are in adversity. தெரிஞ்சுங்களா? அத நீங்க அந்த அவங்க they are not in adversity. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அவங்க adversity இருக்கான்னு நாம நினைச்சுக்கிறோம். No, anyhow they in touch with Bhagavan. எப்ப உங்களுக்கு அது ஒரு பாடல் இருக்கு, நான் அப்புறம் கடைசியா சொல்றேன். எது உங்களுக்கு adversity அப்படின்னா துன்பம். adversityனா துன்பங்க. எப்ப இறைவனோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு அட்வர்சிட்டி அல்ல.
எப்ப இறைவனோட நினைப்புலேருந்து நீங்க வெளியில வர்றீங்களோ அப்பதான் அட்வர்சிட்டி. அப்படின்னு என்ன நினைச்சுக்கிறாங்க எல்லாரும்? அப்ப காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எப்ப அது அந்த இறைவனோட நினைப்பு எப்ப வரணும்? ஏன்னா எப்ப பார்த்தாலும் இறைவன் நினைப்புனா எப்படிங்க சமைக்கிறது? சமையல் கிருஷ்ணான காபி தூளா டீ தூளா மிளகு தூளா தெரிஞ்சா தாங்க நம்ம சமையல் பண்ண முடியும். எப்படி நீங்க அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கவனம் ஃபுல்லா அந்த ராதே கிருஷ்ணா மனசுல வச்சுக்கிட்டு எப்படிங்க சமைக்கிறது? எப்படி இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறது? இதே எடுங்க, என்ன கிருஷ்ணா அப்படியே நான் வச்சுக்கிட்டு எப்படி கிளாஸ் எடுக்கிறது? அது அவருக்கு சொல்லு. எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டு இரு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. சரியான புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் இறைவன் நான் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கோபப்படக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ கோபத்தை உண்டு பண்ணுகின்ற சூழ்நிலை வருது. அது வரைக்கும் நீங்க கிருஷ்ணன் நினைக்கவே தேவையில்லைங்க, இறைவன் நினைக்கவே தேவையில்லை. யூ லீட் யுவர் லைஃப், ஓன் லைஃப், என்ஜாய் யுவர் லைஃப். சரிங்களா? வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது, கும்முன்னு வந்து உட்காருது. என்னன்னு, நான் கோபக்கூடாதுன்ற சொல்யூஷன் எடுத்திருக்கேன். கோபத்தை தூண்டுற மாதிரி எங்க வார்த்தைகள், செயல்பாடு, பாடி லாங்குவேஜஸ் ஒண்ணு வருது கிட்ட. அது யாருலாம், யாரோ ஒருத்தர் வராங்க. வரும்போது இம்பல்சிவா அப்படின்னு என்ன சொல்றது, இப்ப அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு, அவங்க பேசுறாங்கன்னா டக்கு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாம அப்ப இறைவனை உள்ள கொண்டு வந்து இறைவா, அப்பதான் கிருஷ்ணா. அது கிருஷ்ணா. நீங்க உங்க இஷ்ட தேவை யார் வேணா நினைக்கலாங்க, கிருஷ்ணா தான் நினைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இஷ்ட தேவை விஷ்ணுவா இருக்கலாம், நீங்க உடனே கிருஷ்ணா மாத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கேன் கிட்ட, அதனால சொன்னேன். உங்களுக்கு இஷ்ட தேவைதான் ஏன்னா எல்லாருமே ஈஸ்வர ஸ்வரூபம். கிருஷ்ணாவா இருந்தானே, உங்க குலதெய்வமா இருந்தானே, முருகரா இருந்த, அப்ப என்ன பண்ண, முருகா. டக்குன்னு யாரை பிடிக்கணும், முருகா. உங்க இஷ்ட தேவை. இந்த சூழ்நிலையில் நான் தன்னிச்சையாக, இம்பல்சிவ், நான் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன். யாரை போய் பிடிக்கிறீங்கப்ப, இறைவனுடைய துணை கொண்டுதான் நீங்க அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியும். அப்ப நீங்க நினைக்கணும், அதுதான் எப்போ நினைவு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல டக்குன்னு அந்த இறைவனை கொண்டு வந்து, இறைவா என்னுடைய புத்தி பேதலிக்காமல், என் மனம் சஞ்சலப்படாமல், நோ இம்பல்ஸ், எதை சொல்றது, தன்னிச்சையாக நான் எதையும், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல், செயலுக்கு செயலுங்கிறது இல்லாம, எனக்கு கோபத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல செய்யாம பொறுமை, அக்செப்ட் அக்செப்ட் அக்செப்ட், இப்படி சொல்லி இறைவா இறைவா நான் அவங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை எனக்கு கொடு. அவங்க புரியாம நீங்க அது முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஏன் கத்துறாங்கிற ரீசன் நமக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம அமைதி அடைஞ்சிடலாம். அப்பத்தான் இறைவனை கொண்டு வரணும். காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இறை கிருஷ்ணா 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 ராதே ராதேன்னு எப்படி நீங்க எப்படி வாழ்றது சிந்திச்சு பாருங்க. அப்படி அல்ல, எப்ப இது மாதிரி போராட்டங்களுக்குள்ள தவம்னு பேர். இதுக்கெல்லாம் பேர் என்ன, நான் கோபத்திலிருந்து விடுபடணும், நான் வந்து இந்த நேற்று சொன்ன கல்ச்சர், மாலுக்குள்ள போனா கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கணும், இல்லையா மனசுல தூக்கிட்டு வந்து அடுத்த நாள் போய் அடுத்த மால்ல போய் அதை போய் வாங்குறது, இந்த இடத்துல நான் விடுபடணும். எது வேணா இருக்கலாம் தவம். எனக்கு ஏன்னா அதெல்லாம் ப்ரீ ஆக்குபைட் மைண்டுங்க. இது வேற உள்ள, ஏன்னா மைண்டு ஃபுல்லா எதே பார்த்த விஷயங்கள் பதிவுகளை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த மைண்டுக்கு பேர் என்ன, ப்ரீ ஆக்குபைடு மைண்ட். ஆல்ரெடி அங்க என்ன இருக்குது, ஃபுல் ஃபுல். இங்க காலையில் 5 மணிக்கு 5 கூறி என்ன உள்ள போட்டாலும் அங்க என்ன ஆகாது, சொல்ற விஷயம் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஏங்க ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ஒரு லிட்டர் கேனு என்ன நம்பி இருக்கு, தண்ணி நம்பி இருக்கு, நீங்க மேல தண்ணி ஊத்துங்க, வலிஞ்சுதாங்க போகும். அது கொல்லாது, கொல்ல முடியாது. அப்ப மனம் என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஃபுல் ப்ரீ ஆக்குபைட் மைண்ட். என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற, ப்ரீ ஆக்குபைடு வித் ராகம், துவேஷம், கோபம், பொறாமை, எல்லாம் ப்ரீ ஆக்குபைடு மைண்ட். அதுக்கு மேல எந்த ஏற்பட்ட குரு வந்தாலும், இறைவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்ப என்ன சொல்றாரு, நீ கொஞ்சம் அந்த ஆக்குபேஷனை கொஞ்சம் குறை, கொஞ்சம் மனதுல கொஞ்சம் கேப் கொடு. 1 லிட்டர் கேன்ல ஒரு 1/4 லிட்டர் முதல்ல கம்மி பண்ணு, அப்ப ஊத்து, அந்த எண்ணெய் கொள்ளும். தண்ணி ஊத்து, கொள்ளும். நீ நப்பி வச்சுக்கிட்டு என்ன எனக்குள்ள ஒண்ணு புரிய மாட்டேங்குது, பாஷ்யம் கிளாஸ் புரிய மாட்டேங்குது, அந்த கிளாஸ் புரிய மாட்டேங்குது, இந்த கிளாஸ் புரிய மாட்டேங்குது, சொல்றது புரிய மாட்டேங்குது, இது வந்து லைஃப் விட்டு இது வேதாந்தம், பிராக்டிக்கல் லைஃபுக்கு வந்தோம்னா அது ஒத்து வர முடியும். வேதாந்தம் இஸ் பிராக்டிக்கல் லைஃப், இட் இஸ் பிராக்டிக்கல். நீங்க அதை ஒதுக்கி வச்சிருக்கீங்க, இது ஒரு லைஃப், நான் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் வேதாந்தங்கள். ஐயோ, வேதாந்தம் இஸ் யுவர் பிராக்டிக்கல். வாட் யூ ஆர் லிவிங் இஸ் not practical.
புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இந்த சொல்லி கொடுக்குறது உள்ள புரியணும்னா உள்ள என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது கேப் ஃபுல்லா எம்டி பண்ணி வைங்கன்னு சொல்லல. இட் இஸ் நாட் பாசிபிள். வாசனை இல்லாம எப்படிங்க பண்ண போறீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். அப்ப இடம் கொடுக்கணும்னா கொஞ்சம் காலி பண்ணி வச்சிருக்கணும். கொஞ்சமாவது மூலையில இடம் கொடுத்துருக்கும். எது குரு சொல்ற விஷயம் உள்ள போறக்கு, சாஸ்திரம் சொல்ற விஷயம் உள்ள போறக்கு. அப்ப என்ன வேணும்? இந்த மால் கல்ச்சர் சொன்னேன். போய் மனத்தி உள்ள போய் இது தானா வர்ற பதிவுகள் வேற. ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா பதிவாகிறது அது வேற விஷயம். இது நாம்பளா தேடி போய் நாம்பளா செல்போன் எடுத்து அப்படியே தள்ளி தள்ளி விண்டோ ஷாப்பிங் அந்த ஷாப்பிங் எல்லாம் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு கோல்டு மெடல் அங்க கொடுக்க போறாங்க, என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு எப்ப என்ன தேவையோ அப்ப வாங்குங்க. யார் வேண்டான்னு சொன்னா? எப்பவோ தேவைப்படுறது இப்ப பிடிச்சி. அப்ப என்ன ஆகுது? எப்பவோ தேவைப்படுறதுல உள்ள போட்டு போட்டு வச்சு அது 4 நாள் அவுட் ஆஃப் டேட் ஆக போகுது. நீங்க எத்தனை விஷயம் கத்து வச்சிருந்தீங்கனாலும் ஒரு 4 மாசத்துல அது அவுட் ஆஃப். நீ என்ன செல்போன் மாடல் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் நீங்க 4 மாசம் கழிச்சு செல்போன் வாங்கும்போது கடைக்கார சொல்லலாம் இது ஓல்டுங்க. அப்பதான் தெரியும் டைம் வேஸ்ட். எப்போ? 4 மாசத்துக்கு முன்னாலே என்னென்ன எல்லாம் சர்ச் பண்ணி வச்சு இந்த மாடல் இப்படி வாங்கலான்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும். ஸோ எப்படி? அதுதான் சொல்ல. இந்த ப்ரீ ஆக்குபைட் மைண்ட்ல என்ன பண்ண முடியாது? வேதாந்தம் உள்ள போகாது. இறைவனை பற்றி தியானம் பண்ணுங்கன்னா மனசு ஃபுல்லா எதுதான் இருக்கும்? நேற்று பண்ண ஷாப்பிங் தான் மைண்டில் வரும். எப்படி மெடிடேஷன் பண்றது? எப்படி கர்மயோகம் பண்றது? இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு என்ன பண்ண. அப்ப அவர் சொல்றாரு பக்தி. அப்ப என்ன பண்ணும்? மைண்ட் நீ என்ன பண்ணும்? இந்த ஷாப்பிங் இருக்கிற மைண்டை கொண்டாந்து எங்க ஒரு பக்கம் சேனலைஸ் பண்ணியாகும். இறைவனிடம் செலுத்து. அர்ப்பணா புத்தி. யூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் வித் பகவா. அப்ப என்ன ஆகாது? ப்ரீ ஆக்குபைட் மைண்ட். அப்ப ப்ரீ ஆக்குபைட் வித் யாரு? பகவா. யுவர் மைண்ட். இப்ப பூஜை பண்றீங்க, தியானம் பண்றீங்க, இதுல ஆக்குபை பண்ணி வைங்க. ஏன்னா அது குவாலிஃபைடு மைண்ட் ஆயிரும் டு ரிசீவ் தட் ஞானம். இப்ப ஃபர்ஸ்ட் நாம யார பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பூஜாதிஷ்வனு, அதாவது 26வது ஸ்லோகம். 25 என்ன பார்த்தோம்? தல் லக்ஷணானி வாச்சியந்தே. எது? தத் பக்தியினுடைய லட்சணங்களை வாச்சியந்தே கூறுகிறார்கள். யார் யாரு? நானா மத பேதாத்து. ஒவ்வொரு மதத்தில் ஒரு பிலாசபியோ அல்லது ஒரு குருமார்களும் என்ன சொல்றாங்க? நானான விதவிதமான, மதம்னா பிலாசபி தர்ஷனம் அப்படி எடுத்துக்கலாம். அதில் என்ன கூறுறாங்க? என்ன கூறுறாங்க? ஃபர்ஸ்ட் யார் சொன்ன? பாராசர்யா. பராசருடைய அவர் ரிஷிங்க. நான் போனதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன். ரிஷி அவருடைய பையன் தான் வியாசர். பராசருடைய பையன் தான் வியாசர். இவர் என்ன சொன்னாரு? பூஜாதிஷு 26வது ஸ்லோகம். பூஜாதிஷு பிரிக்கணும், அன்வயம் பண்ணணும். பூஜாதிஷு 16. எஸ், நம்பர் மாத்தி சொல்றேன். 16. எஸ், 16. பூஜாதிஷு அனுராக. எஸ், 16. பூஜா திஷு எழுதி வச்சுக்க, அன்வயம் பண்ணிக்கணும், அப்பதான் புரியும். பூஜா திஷு ரெண்டு ஒரே வார்த்தை தான், சப்தமி பகுவச்சனம். பூஜா திஷு அனுராக. அனுராக விசர்க வரும். இதி பாராசர்யக. பாராசர் யாரு? வியாசர். வியாசர் என்ன சொல்றாரு? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பூஜை ஆதி படம் போடுறாரு. பூஜை முதலிய, தமிழாக்கம். பூஜை முதலியவற்றில், அது என்னன்னு நான் சொல்றேன், மீனிங் மட்டும் எழுதிக்க. பூஜை முதலியவற்றில் அனுராக. பூஜை முதலியவற்றில் அடுத்த விட அனுராகம், ஈடுபாடு, விருப்பம். ராகம்னு என்னங்க? விருப்பம். அணுனா அந்த அந்த விஷயங்களை தொடர்ந்து வருகிற. அணு மீன்ஸ் டு ஃபாலோ, பிரிஃபிக்ஸ் அணு. ராகம் நீங்க தெரியும், விருப்பு. அனுராகம்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறையில் பூஜாதிஷுன்னு அர்த்தம். அணு மீன்ஸ் ஃபாலோயிங் சாஸ்திரா. அதன் மூலியமாக வருகிற விருப்பு. யாரிடம்? எதுல? பூஜை முதலிய விஷயங்களில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி பூஜை பண்றது. என்ன சொல்லிட்டார் அவரு? பக்தி. The definition of bhakti given by Vyasa. வியாசர் என்ன சொல்றாரு? பூஜை முதலிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுதல் பக்தி.
இத்தின்னு அந்த இடத்துல எது பக்திக்கு இவர் கொடுக்குற டெஃபினிஷன். இப்ப யார் சொல்றா? நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. வியாசர் சொல்றாரு பூஜாதிஷு அனுராக. அவ்வளவுதான், கொட்டேஷன் முடிச்சுக்கலாம். பூஜாதிஷு அனுராக, பூஜை முதலிய விஷயங்களில் ஈடுபாட்டுடன் விருப்புடன் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது பக்தி. இப்ப என்ன தெரியணும்? பூஜா ஆதிஷு, ஆதிபதம். அவர் என்ன மனசுல வச்சுட்டு வியாசர் பேசுறாரு? நவவித பக்தி. அதான் அவர் ஆதிபதம் போடுறாரு. வாட் இஸ் நவவித பக்தி? 9 விதமான பக்தி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பூஜா. 9 விதி இருக்குங்க. நவவித பக்தி. அதுல நம்பர் 1 என்னது? வரிசையா சொல்ல எழுதிக்கங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது? பூஜா. பூஜைன்னா உங்களுக்கு தெரியும், நித்திய பூஜை, டெய்லி பண்ற அந்த பூஜை. ரெண்டாவது ஸ்ரவணம், சாஸ்திர சிரவணம் இல்லைங்க, இறைவனுடைய மகிமையை. புரிஞ்சுதா? சிரவணம் மீன்ஸ் இந்த இடத்துல வேதாந்த சிரவணம் இல்ல. சிரவணம் மீன்ஸ் இறைவனுடைய கதைகளை கேட்டதில் ஒரு ஆனந்தம், புராணங்கள் படிப்பதில் ஒரு ஆனந்தம். சிரவணம் கேட்ட இறைவனுடைய மகிமையை கேட்பதில் அனுராக. அந்த அனுராகங்கிறது அப்படியே 9க்கு மேட்ச் பண்ணிட்டு வர. அவர் பூஜை மட்டும் போட்டு அனுராக போட்டார். அதில் விருப்பம், ராகம் மீன்ஸ் பற்று, விருப்பம். ஆச்சுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எதை மேட்ச் பண்றோம்? பூஜையில் அனுராக, அதில் ஒரு பற்று. பக்தியினுடைய வெளிப்பாடு, டெஃபினிஷன் ஃபார் பக்தி படிக்கிறோம், அதனால தெளிவாய்க்கிறோம். அதுல நம்பர் 1 பூஜையில் அனுராக. அடுத்தது சிரவணத்தில் அனுராக. சிரவணம்னா அவருடைய மகிமையை கேட்டல். அத்தியாத்ம ராமாயணம் அப்படியே உட்காடுறீங்க, கண்ணை மூடி உட்கார்ந்து கேட்குறீங்க, அது என்னது? அனுராக். அது என்ன சொல்றீங்க? பிடிச்சிருக்கு. அது மாதிரி நித்திய பூஜை பண்றதுங்கிறது பூஜை. சிரவணம்ங்கிறது குரு படிக்கும் போது அது காதல கேட்கறீங்க. பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்றேன், அத்தியாத்ம ராமாயணத்தை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அதுல ஒரு பற்று, அனுராக. ரெண்டாவதா? மூணாவது கீர்த்தனம். கீர்த்தனம் பாடுதல், சாண்டிங் எல்லாமே கீர்த்தனத்துக்குள்ள வரும். கீர்த்தனம் தி க்ளோரி ஆஃப் பகவானை பத்தி பாடுறது, அது அவதாரத்தை பத்தி பாடுறது. எத்தனை பாடல் இருக்கு? பாடுதல். ஒரு பாடுதல்னா இப்ப நம்ம ஸ்டாண்டிங் பண்ணாலும் அது என்னது? அது ராகமெல்லாம் இருக்காது, ஆனாலும் அது ஒரு கீர்த்தனம், அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது மூணாவது ஸ்மரணம். ஸ்மரணம்னா நினைத்த, இறைவனை பற்றி ஸ்மரணம், நினைத்து கொண்டு இருப்பது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேதாந்தத்துல வந்து இறைவன் வந்து உலகத்தை படைச்சாரு, உடனே போன் போட்டு ஏங்க இவங்க சொன்னாங்களே எப்படிங்க அடுத்து விட்டு கேட்கறீங்க இல்லையா? அதெல்லாம் ஸ்மரணம், இறைவனை பற்றிய ஸ்மரணம். இது எப்படி இந்த இடத்துல இப்படி வருது? இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு? பஞ்சபூதங்களுக்கு முன்னால என்ன வந்தது? இந்த மாதிரி இறைவனை பற்றிய ஸ்மரணம். ஸ்மரணம் மீன்ஸ் சிந்தித்தல், அவ்வளவுதான். அது இறைவனை சிந்திக்கணும். அடுத்தது பாத சேவனம். நான்காவது பாத சேவனம், இறைவனுடைய பாதத்துக்கு சேவனம். இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுவரைக்கும் நீங்க பாத சேவனம்னு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கோயில்களில் அது வேற விதமாக காண்பிக்கப்படுது. அந்த கோயிலுக்குள்ள போய் பூ கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சேவனம்னு. உண்மையில் பாத சேவனம் அப்படிங்கறதுக்கு சங்கராச்சாரிய ஒரு இடத்துல விளக்கம் கொடுத்திருக்கார். நான் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல. என்ன தெரியுங்களா சொல்றாரு? இறைவனுடைய பாதம் என்பது பூமி, விராட் ரூபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, கோபுரிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும். விராட்டுங்கிறது யாரு? இறைவனுடைய அதாவது விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது பூமி வந்து என்னது? பாதம். இறைவனுடைய பாதம் என்னமாமா? பூமின்னு எடுத்து. இப்ப பாதத்துக்கு என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்றேன்? பூமி. சரிங்களா? பூமிக்கு போய் எப்படிங்க சேவனம் பண்றது? சிந்திக்கணும். கல்லு மண்ணு அதல்ல, பூமியில் வாழ்கிற ஜீவராசிகளுக்கு சேவனம். அதுதான் பாத சேவனத்தினுடைய உண்மையான அர்த்தம். இறைவனோட பாதத்துக்கு போய் சேவை பண்றேன்னா பகவான் இஸ் நாட் நீட் ஆஃப் யுவர் சேவா. திங்க் ஆஃப் தட். நல்ல யோசனை பண்ணிக்க. நான் போய் இறைவனுக்கு பாத சேவனம் பண்றேன்னா he is not in need of your சேவனம். இறைவன் உங்களோட சேவனத்தை எதிர்பார்த்தங்க உட்காந்துருக்காரு? நோ. எப்படி அங்கே கேள்வி கேட்க தெரியணும். இப்ப நாம போய் பண்ணாதான் ஒரு சேவனமா? யோசனை பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. அப்ப எப்படி பாத சேவனம் சொல்றாங்க? he is not in need of your சேவனம். பூமி பாதம் இஸ் ஈக்குவல் டு விராட் ரூபத்துல நம்ம பார்க்கும்போது எதை கம்பேர் பண்ண தெரியணும்? இதுக்கு உபனிஷத்துல வந்திருக்கணும், அப்பதான் தெரியும். விராட் ரூபத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொர்க்கம்ங்கிறது தலை, அந்த மாதிரி விராட்டுக்கு ஒரு கற்பனை ஒரு கொடுத்திருக்கும் ஒரு உபனிஷத்துல.
சரிங்களா? அதுல என்ன விராட்டனுடைய கால் என்னது? பூமி பாதம். So darshana means sevana means doing seva to the people or living beings or the old family members. ஏன்னா உடனே எல்லாம் வெளியே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஆயா படுத்து கிடக்கும், அதை கண்டுக்க மாட்டாங்க. நான் எங்க போறேன், கோயில்ல போய் பூ கட்ட போறேன், ஒரு வாரம் நீ கிளவி நீ சாப்பிட்ட என்ன சாப்பிடாட்டி என்ன, ஏதாவது வர ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்றேன், கொஞ்சம் ஸ்விக்கியில போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு போட்டு தள்ளிட்டு அங்க போய் உட்காந்து நான் பூ கட்டுறேன். வேஸ்ட் வேஸ்ட். அங்க ஆள் இருக்கும், பூ கட்டுறக்கு அங்க ஆள் இருக்கும். இந்த கிளவி பாக்குறதுக்கு வீட்டுல ஆள் இல்ல. எதுங்க ஃபர்ஸ்ட் பிரதானம் என்ன? இங்க விட்டுட்டு போயிட்டே உங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க போது இதுதான் பாத சேவனம். திருப்பதியில போய் லட்டு உருட்டுறதாகட்டும், பூ கட்டுறதாக நிறைய பேர் ப்ரோக்ராம் போட்டு போறாங்க, தவறுன்னு சொல்லல. விச் இஸ் பெஸ்ட், விச் ஆக்சுவல் மீனிங் என்ன? பூமியில் வாழ்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இயலாமையில் இருக்கிறவங்களுக்கு பண்ற சேவை பாத சேவனம். ஏன்னா அவங்களும் இறைவனை தவிர்த்து வேற அங்க திருப்பதியில் உட்கார்ந்து மட்டும்தான் இறைவனா? அவங்களும் அந்த இறைவனை தவிர்த்து வேற. இது இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். அது வீட்டுக்குள்ள இருக்குங்களாம் சரி, இல்ல வெளியில இயலாமையில் இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்கள காலேஜில் சேர்த்துக்கு பணம் இருக்காத தடுமாறிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் என்னது? சேவனம். ஒரு ட்ரெஸ் இல்லாம, ஒரு துணி இல்லாம அந்த குழந்தை கஷ்டப்படுது. நமக்கு அறிவுக்கு வரணும், வந்தோடனே கொடுக்க தெரியும். நான் எந்த அறிவு என் காதுக்குள்ள போகாம நான் சொஃபஸ்டிகேட்டா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டா எந்த அறிவு வராது. நீங்க இறங்கி போனா தான் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க தெரியும். சில பேர் எல்லாருக்கும் நல்லா இருக்க மாதிரி தெரியும், நீ இறங்கி போனா தான் தெரியும் அவங்களுக்குள்ள என்ன கஷ்டம். நான் வாய் திறப்பாங்க. நீ அப்படியே மேம்போக்கா இருந்தாலும் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு குழி என்ன சொல்ற தங்க கூட்டை கட்டி உள்ள உட்காந்துட்டு இருந்தா அவங்க கஷ்டப்படுறாங்க நமக்கு எப்படி தெரியும்? ஸோ பாத சேவனங்கிறது முதல்ல நாம இறங்கி போகணும், அப்பதான் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க தெரியும். அதுதான் பாத சேவனம். இது என்னங்கிறாரு வியாசரு? பக்தி. He is giving definition for பக்தி. ஏன்னா இப்ப நம்ம கலாச்சாரத்துல பாக்குறோங்க, கோயில் வழிபாடு ருத்ராட்சம் இவ்வளவு பெருசு போட்டுக்கிட்டு கையில பட்டை இங்க பட்டை அங்க போட்ட, யாரை பார்த்தாலும் கால் விழுந்து கும்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. மற்றவர்களை இல்ட்ரீட் பண்றது, கோபத்துல கத்துறது, வார்த்தைகளை யூஸ் பண்றது, மனதை புண்படுத்துறத கண் கூட பாக்குறோம். வியாசர் திட்டுறாரு, இதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதுதான் அவர் கேட்கிறாரு. பக்தி பக்தி பக்தி. 4 மணிக்கு ஈஸ்வரன் கோயில், நான் தான் ஈஸ்வரன் கோயிலே என்னாலதான் நடக்குதுன்றாங்க. சில பேர் கேட்டீங்கன்னா அப்படின்னா பக்குங்க, ஈஸ்வரனே இவனாலதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு. நான் இல்லைன்னா 4 மணிக்கு கதவை திறக்க மாட்டார் ஐயர். நான் போய் தான் அந்த கோயில் நடந்துட்டு இருக்கு, கேட்கறமா இல்லையா? அப்போ அப்படி இருக்கிறவங்க மற்றவங்கிட்ட எரிஞ்சு விழுகிறது, கோபம், மற்றவங்க மனசை புண்படுத்துறது. என்ன பக்தி உங்ககிட்ட இருக்கு? என்ன பக்தி? அதுக்கு பேர் என்ன வச்சிருக்க? அதைத்தான் கேட்கிற. புரிஞ்சுங்களா? பக்திக்கு டெபினிஷன் எதை ஆட் பண்றாரு பார்த்தீங்களா? பாத சேவனம். அன்போடு மற்றவர்களை நடத்த தெரியணும், அதுதாங்க பக்தி. இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஜெனரேஷன் என்ன பக்தி பக்திங்கிற அந்த ஆள் வெளியில வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறான், இது என்ன பக்தி, என்ன மெச்சூரிட்டி அவுட் இருக்குன்னு குழந்தைங்க கேட்கும்போது நமக்கு பதில் சொல்ல தெரியுது. ஏன்னா பாக்குறாங்களே குழந்தைங்க, உள்ளேயும் பாக்குறாங்க வெளியிலையும் பாக்குறாங்க. அவருடைய அவருடைய என்ன சொல்றது ஃபேஸ் வேற, கோயில் விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபேஸ் வேற. ஊரை ஏமாத்துறது, உலகத்தை ஏமாத்துறது, காசு சம்பாதிக்கிறதால இங்க இப்படி. அங்க கோயிலுக்குள்ள போனா பட்டா கொட்டா சொட்டினா அந்த குழந்தைங்களுக்கு டவுட் ஆயிருது, எது என்ன நடக்குது? பக்தியில் இருக்கவங்களே இப்படித்தான். அது ஒண்ணு என்ன முடிவு பண்ணிடுது, ஓ இப்படி பக்திக்குள்ள போறவங்க எல்லாம் வெளியில வந்தா இப்படித்தான் இருக்கிறாங்க. நடக்கிறத பாக்குறமா இல்லையா? they are polluting the society. அதனால இவர் ஆட் பண்றாரு யார்? வியாசர். என்னது? பாத சேவனம் இஸ் a பக்தி. சரிங்களா? அடுத்த வேர்டு என்னது? எத்தனை சொல்லியிருக்கோம்? 4. 5வது அர்ச்சனம். another type of பக்தி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? விளக்குல வந்து மகாலட்சுமி ஆவணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி, உங்களுக்கு அர்ச்சனைங்கிற விட யூ நோ வெரி வெல், டெய்லி 108 அர்ச்சனை பண்ணி தான் நம்ம வழிபாடு பண்றோம். அதுதான் அர்ச்சனம், வேற மீனிங் அல்ல. அர்ச்சனம். அதுவும் இவரு சொல்லுவாரு சங்கர் ஒரு இடத்துல, அர்ச்சனங்கிறக்க ஒரு வேர்டு கொடுவாரு. அதான் என்ன சொல்ல தெரியுங்களா? மற்றவர்களிடம் இருக்கிற ஒரு நல்லதை பார்க்கும் பொழுது வாய் திறந்து அப்ரிஷியேட் பண்றீங்க பாருங்க, அர்ச்சனம். அதுதான் உண்மையான அர்ச்சனம். பகவான் இஸ் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் அர்ச்சனை. ஒரே லைன் நமக்கு அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா he is not in need of your அர்ச்சனை. நீ தினம் வந்து அர்ச்சனை பண்றேன்னா அவர் இங்க உட்கார்ந்துருக்காரு. நோ. அப்ப என்ன அர்த்தம்? யோசனை பண்ணி பாருங்க. மற்றவர்களையும் ஒரு நல்லதை பாக்குறீங்க. இப்ப குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஒரு கமெண்ட் எழுதுறாங்க அல்லது நல்லதா ஒரு விஷயங்கள் புரிஞ்சு போடுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்றீங்க?
ஏன் முடியல? ஏன் உங்களை நீங்க சுருக்கிக்கிறீங்க? அர்ச்சனை பண்ண முடியல. ஏன் முடியல? சிந்திக்கணும். ஏன்னா வேற யாருக்கா படிக்கிறதுல பாடம், எனக்கு பாடம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்ரிஷியேட் பண்ண முடியல உங்களால? ஏன் அப்படியே உங்களை சுருக்கிக்கிட்டு அப்படியே இப்படி உட்காந்துருக்கீங்க? அதாவது ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன் குரூப்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. யாராவது பண்ணினாங்கன்னா இதெல்லாம் பண்ணாத, இது நீ தப்பு பண்ற, நீ முந்திரி கொட்ட வேலை பண்ற குரூப்ல, அப்படி அமைதியா இருக்கணும். மற்றவங்களுக்கு வேற போதனை வேற. இட்ஸ் கோயிங் ஆன் இன் அவர் குரூப். யாராவது பேசுறாங்கன்னா அவங்கள போய் என்ன பண்றது? நீ அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் மெசேஜ் பண்ணாத. என்ன நடக்குது? அர்ச்சனம் பாராட்டணும். யாருனால பாராட்ட முடியும் தெரியுங்களா? எக்ஸ்பாண்டிங் மைண்ட் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன் அப்ரிஷியேட் பண்றோம்? அவங்க என்னை புகழ்ந்து போடுறாங்க, நீ இப்படியே போடுங்கிறாங்க, நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஐயோ அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. தவறான ஏன்னா அந்த ரஜோ குணம் தமோ குணம் அப்படித்தான் நினைக்க வைக்கும். ஓ இவங்களை பத்தி புகழ்றாங்களா, அதனால இவங்க மறுபடியும் போடு எல்லாத்தையும். ஐயோ அதுக்கு மயங்கிலாம் நம்ம கிளாஸ் எடுக்கிற ஆள் இல்லை. எதுக்குன்னா அந்த மைண்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு? எக்ஸ்பாண்டிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆத்மா, இந்த சரீரத்துக்கு அனாத்மா, ஆத்மா அது மட்டும் பத்தாது. ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம்னு புரியணும். அதுக்கு மனம் என்ன ஆகணும்? விஷாலம் அடையணும். விஷாலம்னு என்னங்க? அப்படியே பலூன் காத்து வச்சு அப்படியே ஊதுறதே என்ன மனச. யார வேணாலும் டக்குன்னு அந்த பாராட்டு, அப்ரிசியேஷன் இஸ் அர்ச்சனம். நான் சொல்லலைங்க, சங்கராச்சாரிய எங்கெங்க வேணுமோ அதை நான் பொறுக்கி போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அது என்னது? அர்ச்சனம், பாராட்டணும். தப்புனா தப்புன்னு சொல்ல தெரியணும். ரெண்டு அர்ச்சனமே பண்ணிட்டு கூடாது. எது நுனிநாக்குல, ஃப்ரம் த ஹார்ட். அர்ச்சனம் ஃப்ரம் த ஹார்ட் வரணும், நாட் இன் த லிப்ஸ். அது ஒரு கிளாஸ் எடுத்தா தனி கிளாஸ் எடுக்கலாம், அப்படி அல்ல, ஃப்ரம் த ஹார்ட் அர்ச்சனம். அடுத்து என்னது? வந்தனம். அப்கோர்ஸ் வி நோ தட். வந்தனம் மீன்ஸ் சாஷ்டாங்கம், வணக்கம். கை எடுத்து அஞ்சலி கையில் அஞ்சலி பண்றது, கையெடுத்து கும்பிடுறது, அஷ்டாங்கமா பண்றது, சாஷ்டாங்கமாக வணங்குதல், இதெல்லாமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. அது குரு பக்தியா இருக்கலாம். ஒரு பிளாக பார்த்து என்ன பண்றோம்? நாட்டுக்கொடி எப்படி வணங்குறாங்க பாத்தீங்களா? அது என்னது? வந்தனம். சல்யூட்டிங் த நேஷனல் பிளாக் இஸ் வந்தனம். அடுத்த அங்க அவங்க அந்த நேஷனல் பிளாக வணங்குற மெத்தட் என்னது? சல்யூட் பண்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மியில பாத்தீங்கன்னா சல்யூட் பண்றதுதான் உங்களுக்கு வந்தனமே. அப்ப நம்ம இறைவனுக்கு தேவதைக்கு போகும்போது என்ன பண்ற? சில பேர் பாத்தீங்கன்னா கை தூக்கி 2 கை மேல தூக்கி வணங்குவாங்க, சில பேர் சிறுசு மேல வச்சு வணங்குவாங்க. எதா இருந்தாலும் ஓகே, அது எனி டைப் ஆஃப் அந்த ஆட்டிடியூட் தான் முக்கியமே தவிர ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சல்யூட் அடிக்கும் போது அந்த நாட்டுப்பட்டு உள்ள பொங்கணும். பிளாகுக்கு சல்யூட் அடிக்கிறங்கிறது நாட் ஃபார் ஆக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் கண்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னது? வந்தனம். அடுத்தது என்னது? தாசியம். தாசகனாங்க சேவகன். யாருக்கு சேவகம்? நல்லா தெரிஞ்சுங்க. தேவதை இஸ் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் தாச புத்தி. அவருக்கு நீ தாசனாக தாசனா இருக்கிறது, பக்தியை கொடுக்கறது எல்லாம் ஓகே. யாருக்கு தாசனம்? இப்ப உலகில் வாழ்கிற ஜீவராசிகளுக்கு நம்ம எப்படியா இருக்கணும்? தாச ஆட்டிடியூடுங்கிற. திங்க் பண்ணி பாருங்க. நீங்க யாரை பார்த்தாலும் எதை நாம் பண்ண தெரியுங்களா? யூஸ்வலா இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன்கிட்ட இப்படி பேசணும், அவங்ககிட்ட இப்படி பேசணும், இவன் வேலைக்காரன், இவன் வந்து டிரைவரு, இவன் வந்து என்ன சொல்றது, ரோடு குப்பை அழுறவன், ஏன்னா அவங்கள தான் டெய்லி பார்க்குறேன், குப்பை அழுறவன், இவன் அப்படி, இவன் வேன் ஓட்டுறவன், இவன் டிரைவரு, இவன் வேலைக்காரி, இவன் வீடு கூட்டுறவன், வீடு துடைக்கிறவன். அவங்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பழகிறேன் பாருங்க, தாசிய புத்தி. அது என்ன தெரியுங்களா? பக்தியினுடைய ஒரு டெபினிஷன் வியாஸ் சொல்லிட்டு இருக்கிறா. வியாச இங்க கோயிலுக்கு போனோமா, பூஜை தானம் பண்ற, அபிஷேகம் என்ன, தட்ட புடல் என்ன, ஆள்கார வந்து டே எங்க டம்ளர் எடுத்து குடிக்கிற, உன்ன டம்ளர் எடுத்து குடி. என்னங்க அதுக்கு பேர் பக்தி? நீங்க வந்து ஹைஜீனிக்கு பர்பஸ் வைங்க. அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுங்க, அந்த டம்ளர் நம்ம யூஸ் பண்ணாங்க, ஹைஜீனிக் பர்ஸ் ஓகேன்னா அவன் கண்டதையும் சாப்பிட்டு வருவான். அது நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கும் போது அது ஒத்து வராதுங்க போது அது வேற. அவங்களுக்கு ஒரு தனி டம்ளர், அவங்களுக்கு ஒரு ஷெல்ஃப், அதை எடுத்து அவங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கு, நாம எடுத்து குடிக்கிறோம். ஃபார் ஹைஜீனிக் ஏன்னா சளி பிடிச்சிருக்கோம், நானும் குடிச்சு அந்த டம்ளர் எடுத்து குழந்தைங்க குடிச்சா அடுத்த நாள் என்ன பண்ணும்? அச்சுங்க ஐயோ ஒட்ட வச்சிட்ட மாட்டிருக்கு. அந்த ஆட்டிடியூட்ல வச்சுக்கிறது கரெக்ட். அதே இவன் வேலைக்காரன், இவன் டம்ளால நம்ம குடிக்கிறதா, அந்த ஆட்டிடியூட்ல தள்ளி வைக்க. 2 விதமான ஆட்டிடியூட் இருக்குங்க. நாம எந்த ஆட்டிடியூட் இருக்கிறோம்? வீட்டுக்குள்ளேயே நமக்குன்னு ஒரு தனி டம்ளர் வச்சுக்கிறது ஃபார் ஹைஜீனிக் பர்பஸ் ஓகே. நான் வந்து இவ்வளவு பெரிய பணக்காரி, நான் இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், நான் அவன் குடிக்கிற டம்ளர் நான் குடிக்கிறேன், நான் குடிச்ச டம்ளர் அவன் குடிக்கிறதா, அந்த ஆட்டிடியூட் தப்பு. புரிஞ்சுங்களா?
அது என்னது? தாசியம். அவங்களுக்கும் எப்படி, அவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? இவனுக்கு எந்த விதத்துல நீங்க ஒன்னும் உதவி செய்ய வேண்டாம். அவங்க மூட் அவுட் பண்ணாம நான் எஜமானிங்கிற அந்த தோரணை காமிக்காம இருந்தாவே போதும். தே வில் பி ஹாப்பி when they are returning home in the evening. தெரிஞ்சுதுங்களா? அந்த அந்த ஒரு இதை மனசு புண்படுத்திடக்கூடாது. நீ பிச்சைக்கார, நீ கையில காசு இல்லாதவன், நீ என்ன சார்ந்துதான் இருக்கிற, நான் என்ன வேணாலும் பேசுறேன், நீ கடுத்தா ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கூடாது. அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? என்னால உனக்கு துன்பம் வர வேண்டாம், ஏன்னா உனக்கு எந்த வயசுல நான் உதவி செய்யணும் ரெடி அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் தாசியம். அது நீங்க தேவதைக்கு எடுத்துக்கலாம். ஆனா தேவதை எதை விரும்புவாங்க? இதைத்தான் அந்த தேவதை வெயிட் பண்ணி கோயிலுக்கு வந்திருக்காங்க. எனக்கு வந்து he is not in need of your தாசியம், your சேவனம், your வந்தனம், எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லைங்க. அவங்க அதெல்லாம் நம்பிட்டு வந்திருந்தாங்க, அப்புறம் அவங்க தேவதையா இருக்க முடியும். ஸோ இங்க எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும்? மனிதர்களுக்கு இறைவனிடம் தாசியம். நான் உனக்கு சேவகன் இறைவா, உன்னுடைய அப்ப தாசியம் என்ன வரும்? நீ என்ன சொன்னையோ விகித கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், இறைவா நீ என்ன சொல்றியோ அதையெல்லாம் எஸ் யுவர் மெஜஸ்டின்னு நான் செய்யறேங்கிறது அங்க இருக்கணும். தாசியம் டுவர்ட்ஸ் பகவான். உனக்கு இறைவா நீ என்னென்ன கடமை எனக்கு விதிச்சிருக்கியோ எந்தவித கேள்வியும் கேட்காம ஐ எம் ரெடி டு டூ. இப்ப கிரகசாஸ்திரமா பஞ்சமாக இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? எஸ் யுவர் மெஜஸ்டி. யாருக்கிட்ட? பகவான்கிட்ட. இது அங்க மக்களிடம் யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய அந்த தாசியம், தாசபாவம் டுவர்ட்ஸ் தேவதைகள், பகவான் டுவர்ட்ஸ். இதுதான் என்னது? பக்தி. அடுத்தது கடைசி வந்துட்டு நினைக்கிறது இன்னொன்று இருக்கு, ஆத்ம நிவேதனம். இல்ல வந்துட்டு 9வது ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் இது வந்து நிவேதனம். ஆத்மா மீன்ஸ் இங்க தனக்குத்தானே. ஆத்மான நான், நமக்கு ஸ்வ என்ன பண்ணிக்கணும்? முயற்சியில் ஈடுபடணும். அதுவே பக்தி. எது? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத். ஆத்ம நிவேதனம். நமக்கு நாம என்ன பண்ணிக்கணும்? நிவேதனம். நமக்கு உண்டான முயற்சி. இப்ப ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு வரீங்க, அது இறைவன் பார்த்து இந்த கிளாஸ் அதாவது என்னடா எல்லா பொறுப்பும் எங்க விட்டுறது? முயற்சி பண்றதெல்லாம் இறைவன் பார்த்து. அப்படி இல்லை, எனக்குண்டான முயற்சியை நான் செய்து என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் என்ன பண்ணணும்? நிவேதனம். அதுதான் ஆத்ம நிவேதனம். இதெல்லாம் என்னது? என்னுடைய முயற்சிக்கு நான், என்னுடைய வளர்ச்சிக்கு நான் முயற்சி செய்வது ஆத்ம நிவேதனம். அப்படின்னா என்ன? என்னுடைய முயற்சின்னு என்ன? என்னுடைய முயற்சிக்கு நான் முயற்சி பண்றது, என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு என்ன? முதல்ல அதை பார்ப்போம். என்னுடைய வளர்ச்சிக்கு பண்ற முயற்சின்னு. அப்ப வளர்ச்சின்னு என்னங்க? மாசம் 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் போறதா? 5 லட்ச ரூபா கார்ல இருந்து 1 கோடி கார் வாங்குறதா? அதெல்லாம் வளர்ச்சி. என்ன தெரியுங்களா வளர்ச்சி? ஃபர்ஸ்ட் ஏக ரூப பக்தி. ஒரு இடத்துல இறைவன் இருக்கிறான்னு வழிபடுறது ஏக ரூப பக்தி. அடுத்தது விஸ்வ ரூப பக்தி. இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்கிற பக்தி. இது 2வது. 3வது நிர்குண பிரம்ம பக்தி. இதுதான் வளர்ச்சி. இதுக்குண்டான முயற்சி ஆத்ம நிவேதனம். இது எப்ப பண்ண முடியும்? எப்ப நீங்க ஏக்கரூப பக்தியிலிருந்து விஸ்வரூப பக்திக்கு வந்து அடுத்தது எங்க வரணும்? நிர்குண பிரம்ம பக்தி, அத்வைத பக்தி. எங்கிருந்து வரீங்க? துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு வரதுன்னு சொன்னா அதுல உள்ள ஒரு கிரமம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏக்கரூபம் தான், அப்புறம் எக்ஸ்பாண்டிங். இங்க இருப்பதனைத்தும் ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம். அடுத்தது எங்க வரணும்? அரூப பிரம்ம நிர்குண பிரம்ம. எப்படி வேணா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூபமா வழிபடுவோம், அப்புறம் எங்க வந்துருவோம்? அரூப நிர்குண பிரம்ம பக்தி. இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. டேர்ன் ஓவர் பண்றது வளர்ச்சி அல்ல. 50 crore இருந்து நீங்க 100 crore டேர்ன் ஓவர் பண்றங்கிறது உண்மையில் அது வளர்ச்சி அல்லங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல இப்ப இவர் கொடுக்க போறாரு, கர்க கொடுக்க போறாரு. நம்ம அதை பார்க்கல. இப்ப வியாசர் சொல்றது பூஜா. இப்ப இந்த சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. பூஜா திஷு. இப்ப பாத்தீங்களா இந்த 9 நவவித பக்தியே என்ன உண்மை பக்தியோட டெபினிஷன் முடிச்சிட்டார் இதோட. சரிங்களா? இதனுடைய
அடுத்த ஓகே, இதுக்கு ஒரு கொட்டேஷன் இருக்கும், நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.